பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மீண்டுமாக ஆண்டவரே இந்த வாரத்தில் நாங்கள் உடைய சத்தியத்தை தியானிக்கும்படியாக நாங்கள் நித்திய ஆக்கினை அல்ல, நித்திய ஜீவனை என்கிற தலையங்கத்தின் கீழே நாங்கள் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறோம். உமது அன்பு அடியாரை நீர் மறைத்து ஆண்டவரை வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய செவிகளையும் இருதயத்தையும் விருத்தி சேதனை செய்து உடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவீராக. உடைய சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு எங்களுக்கு வருகிற எல்லா தடைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்புறப்படுத்தி ஆண்டவரை நீர் எங்கள் சிந்தையை ஒருமுகப்படுத்தும்படி செபிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரித்திர பலன் தந்து ஆண்டவரை நாங்கள் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளின் மாலை கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக ஒரு புதன்கிழமை மாலை வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்வதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நித்திய அக்னி அல்ல, நித்திய ஜீவனே என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல வருஷங்களுக்கு முன்பு இங்கிலாந்து தேசத்திலே ஒரு நாத்திக சங்கத்தினுடைய ஒரு முதுபெரும் தலைவர், அவர் மரணப்படுக்கையில இருக்கிறார். அவரை சுற்றிலும் திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அதிலே நாத்திகர்களும் உண்டு. அந்த வேளையிலே அவர் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை, கடவுள் இல்லை என்று என்னிடம் சொல்லாதீர்கள். நான் இப்பொழுது அவர் முன்னிலையிலே இருக்கிறேன். நரகம் இல்லை என்று சொல்லாதீர்கள். நான் இப்போது அதன் பாதாளத்தில் தொலைந்து விழுவதாக உணர்கிறேன். உங்கள் பேச்சை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தி இருந்த நாத்திகர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, உங்கள் பேச்சை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். கோடி வருடங்கள் கழிந்தாலும் அதன் வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. கோடி வருடங்கள் கடந்தாலும் அதன் வேதனையிலிருந்து இனி எனக்கு விடுதலை இல்லை. ஐயோ சுட்டெரிக்கும் நரகமே! எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள், ஸ்கூல் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு கொலைகாரர்களாக மாறிக்கொண்டிருக்கிற நாட்கள். பெற்றோர்களுக்கு தங்கள் சுய இன்பத்துக்காக பிள்ளைகளையே கொலை செய்து வேறு ஒருவனோடு ஓடிவிடுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், அன்பு என்ற போர்வையிலே அராஜகத்தை தடுத்து நிறுத்த சிறு வயதிலேயே நாம் தவறிவிட்டோம். வேத புத்தகம் மிக அழகாக கற்றுத்தருகிறது. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஆக பிரம்பு என்ற ஒரு சிக்ஷைக்குரிய ஆயுதம் இன்றைக்கு வீடுகளிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது, பள்ளிகளிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது. பிரசங்க மேடைகளிலே ஜனங்களை உற்சாகப்படுத்தினால்தான் நாம் உற்சாகமாக இருக்க முடியும், அல்லது நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற எண்ணத்தோடு போதிக்கிறவர்கள் மிகுந்து விட்டார்கள். ஆகவே வேதத்துக்கு புறம்பாக ஒரு சொற்பொழிவாற்றுவது போல பிரசங்கிக்கிறவர்கள் மிகுந்து விட்டார்கள். கிறிஸ்துவனுடைய தரிசனத்தை உள்வாங்கிக் கொண்டு முதலாவதாக தான் மனம் திரும்பி கிறிஸ்துவின் பாதையிலே நடந்து அந்த அனுபவத்தோடு போதிக்கிற உண்மையான ஊழியர்கள் மிக குறைந்து விட்டார்கள். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் புதிய ஏற்பாட்டின் புத்தகத்திலே பார்ப்பீர்களே, ஆனால் அவர் பரலோகத்தை காட்டிலும் நரகத்தை குறித்த அதிகமாக அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். பல பெயர்களிலே அதை அவர் தெளிவாக எச்சரித்திருக்கிறார். அப்படியாவது என்னுடைய ஜனங்களுக்கு இந்த பாவத்துல விழுந்துடக்கூடாது, நம்ம அழிஞ்சிடக்கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு வராதா என்பது அவருடைய இருதயத்தின் எண்ணமாய் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள்?
என்ன இந்த பிரதர் எப்பவும் எச்சரிக்கையே பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்று சொல்லி, முதலாவது நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். இந்த எச்சரிப்பினாலே தான் நான் இன்றைக்கு பரலோக பயணத்திலே இருக்கிறேன் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஒருவேளை நான் பல வருஷங்களாக ஊழியம் செய்து வருகிறேன். ஆனால் ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை எந்த கட்டத்தில் இனி நாம் பரலோகத்துக்கு சென்று விடலாம், மரித்தால் பரலோகத்துக்கு சென்று விடலாம் என்பது எனக்கு தெரியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உணர்வை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா நாம இவ்வளவு நாள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்ததுல பிரயோஜனம் இல்லை. நாம் இந்த உலகத்திலே தங்கள் இஷ்டம் போல் வாழ்கிற ஜனங்களோடு நாமும் ஒருவராக இருந்து விட்டு போகலாமே. எதற்காக இந்த போலியான வாழ்க்கை, ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து பிறகு நரகத்துக்கு போகணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மலை பிரசங்கத்திலே சொன்ன ஒரு வார்த்தையை இன்னைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இதைவிட தெளிவாக பரலோகத்தையும் நரகத்தையும் நமக்கு கற்றுத்தர முடியாது. இங்கே அவர் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த கையையும் காலையும் சொல்லியிருக்கிறார். நீ பரலோகத்திற்கு செல்வதற்கு உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு இடர்தலாக எது எது இருக்கிறதோ, முதல் எதிரி ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போறதுக்கு எதிரி என்ன என்றால் பண ஆசை, நாட் மணி. அதன் மீது வைத்திருக்கிற இச்சைதான மிக முக்கியமான ஒரு தடையாக இருக்கிறது. ஆகையினால்தான் அது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களிலே அதை ஒரு விக்கிரகம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் மிக எளிதாக இந்த இச்சையிலே விழுந்து விடுகிறார். இன்னொன்று வேசித்தனம். இதுவும் இன்றைக்கு ஊழியத்திலே ஒரு மிகப்பெரிய தடையாக, ஒரு மனிதன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக இருக்கிறது. சில நேரங்களிலே நாம் நம்முடைய மாம்சத்துல நாம் பண ஆசைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று முடிவு செய்து விடுகிறோம், அல்லது அந்த வேசித்தனத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று முடிவு செய்து விடுகிறோம். அப்படி யாரெல்லாம் முடிவு செய்கிறார்களோ அவர்கள் எளிதில் விழுந்து விடும் வண்ணமாக பிசாசானவன் அவர்களுக்கு இந்த இச்சையை தூண்டுகிற கண்ணிகளை விரிக்கிறான். இன்றைக்கு எது பண ஆசை என்று தெரியாத அளவுக்கு தான் அநேகர் இருக்கிறார். ஐயா, காலையில முழிச்ச உடனே பேப்பரை திறந்து வச்சு ஷேர் மார்க்கெட்டையும் மியூச்சுவல் ஃபண்டையும் அதனுடைய பொசிஷனை பார்க்கிறது. பிறகு அவங்களுக்கு இடங்கள் இருக்குமே ஆனால் ரியல் எஸ்டேட்டை பார்க்கிறது. வருமானத்துக்கான வழி இருக்குமே ஆனால் மனிதாபம் இல்லாமல் அந்த வருமானத்தை எப்படி பெருக்குவது என்று பார்ப்பது. அவங்க ஏதாவது வியாபாரம் பண்ணுகிறவர்களாக, தொழில் பண்ணுகிறவர்களாக இருப்பார்களே ஆனால் எப்படி அந்த தொழிலிலே வருமானத்தை பெருக்குவது. ஒருவேளை இதுல நியாயமான வழிகள் இருந்தாலும் கூட உன்னுடைய முழு சிந்தையையும் பிசாசானவன் இந்த உலகத்துக்கு திருப்பி விடுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதே போல்தான் உங்களுடைய ஒழுக்கத்தை கெடுக்கும் விதமாக உங்களுக்கு எதிர்பாலாரிடம் ஒரு அட்ராக்ஷன் உருவாக்கும்படியாக பிசாசானவன் சில தந்திரங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நுழைக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தடைகள்,
பரிசுத்தமாக வாழுவதற்கு உங்களுக்கு ஏற்படுகிற தடைகள். நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் அநேக தடைகள் உண்டு. அநேக தடைகள் உண்டு. நண்பர்களால் வர்ற தடைகள், குடும்பத்தாரால் வருகிற தடைகள். இப்படிப்பட்ட தடைகளை நீங்கள் அகற்றணும். அவர் எப்படி வார்த்தை உபயோகிக்கிறார் பாருங்க. உன் கை உனக்கு தடையாக இருக்குமே ஆனால், இடையூறாக இருக்குமே ஆனால், அதை தரித்து எறிந்து போடு. You remove it. இதை விட கடினமான ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் செய்தியில உபயோகிக்க முடியாது. ஆக நான் பரலோகத்துக்கு செல்வதற்கு என்னுடைய வாழ்க்கையில எது எது எனக்கு தடையாக இருக்கிறது என்பதை ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ளணும். அது எப்ப அறிந்து கொள்ள முடியுமா? அவனுடைய பரிசுத்தத்தின் மீது, அந்த பரலோக பரிசுத்தத்தின் மீது ஒரு வாஞ்சை அதிகமாகும் பொழுதுதான் நீ அதை கண்டுகொள்ள முடியும். ஐயா, நான் பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு விசா வாங்கி வச்சிருக்கிறேன். அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஒரு விசா நீ வாங்கி வைத்திருந்து, அந்த விசாவோடு உன்னுடைய பாஸ்போர்ட் தொலைந்து விட்டது. நாளைக்கு நீ பிளைட் ஏறணும், இன்னைக்கு தொலைஞ்சு போச்சுன்னா உன் நிலைமை என்ன? உனக்குள்ள எவ்வளவு டென்ஷன் வரும். ஆனால் உன்னுடைய நித்திய ஜீவனை குறித்த அந்த பரலோக விசா உனக்கு தொலைந்து போனதை குறித்து உனக்கு அக்கறையே இல்லை. எல்லா மனிதர்களும் எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம். இந்த உலகத்துல நாம நிரந்தரம் இல்லைங்கிறத பார்க்கிறோம். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடைபெறலாமே என்று சிந்திப்பதில்லை. ஏதோ இவர் மட்டும் 100 வருஷத்துக்கு மேல வாழ்ற மாதிரி நினைப்பு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்றால், நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் யாரையும் நித்திய அக்னிக்குள்ள அனுப்ப விரும்பவில்லை. அதைத்தான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல பாருங்க, மத்தேயு 25:34 வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாக வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பரிசு என்ன என்றால், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆசீர்வாதம். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆமா, அது உங்களுக்கு தான் பரலோகம். அதே அதிகாரம் 25:41 பாருங்கள். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அங்க என்ன சொல்றாரு? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இங்க என்ன வார்த்தை உபயோகிக்கிறார் பாருங்க. வெறுமனை சொல்றாரு சபிக்கப்பட்டவர்களே. அப்போ சாபம் கர்த்தரிடத்திலிருந்து வரல, நீ விரும்பி செய்கிற பாவத்திலிருந்து வந்தது, உன்னுடைய நிர்விசாரமான வாழ்க்கையில வந்தது. நரகமும் உங்களுக்காக, இந்த உலகத்து மனிதர்களுக்காக உருவாக்கப்படவில்லை. கர்த்தர் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்னு தான் விரும்புறாரு. அது யாருக்காக உருவாக்கப்பட்டது? அது பிசாசுக்காகவும் அவனோடு விழுந்து போன தூதர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை படித்து, நான் வேத புத்தகத்தை தினமும் அதிகாலையிலே படிக்கிறேன், அதிகாலையிலே ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தத்திலே வளர்கிறேனா என்று பார்க்கிறீர்களா? சிலர் வெயிட் குறைக்கும்னு நினைப்பாங்க. டெய்லி அந்த மார்னிங் எழும்பின உடனே போய் இந்த பேலன்ஸ்ல பார்ப்பாங்க, இன்னைக்கு எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. சிலர் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் ஏறணும்னா அவங்க டெய்லி போய் நான் எவ்வளவு வெயிட் ஏறி இருக்குன்னு பார்ப்பாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ தினசரி வேத புத்தகத்தை அதிகாலையில எடுத்து வைத்துக் கொண்டு உட்காரும் பொழுது உனக்குள்ளே நான்
கடந்த காலங்களை விட பரிசுத்தத்திலே கொஞ்சம் வளர்ந்திருக்கிறேன். நேற்றைக்கு வரைக்கும் நான் ஒரு காரியத்தை எப்படி டீல் பண்ணேன், இப்போ நான் எப்படி டீல் பண்றேன்? கடந்த காலங்களில் ஒரு செய்தியை கேட்கும் பொழுது என்னுடைய மனதிலே என்ன எண்ணம் வந்தது, இப்பொழுது அதே விதமான செய்திகளை கேட்கும் பொழுது என் மனதிலே எப்படிப்பட்ட எண்ணம் உருவாகுகிறது? இதைத்தான் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருந்து அவனுக்கு சொல்லுகிறார், நீ இப்பொழுது பரிசுத்த பாதையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறாய், பரிசுத்தம் உள்ளவனாகிவிட்டாய், இன்னும் பரிசுத்தமாகிக் கொண்டே என்று சொல்லி நமக்குள்ள இருந்து போதிக்கிறார். என் கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த எச்சரிப்பை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அதை கேட்பது நம்முடைய கரத்தில் இருக்கு. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற பழக்கம் வரும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த நியாய தீர்ப்பின் நாளை கர்த்தர் மிக தெளிவாக யோவானுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11 முதல் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 20:11 முதல் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகம் அப்படியே சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவாகிய நியாயாதிபதி முன் நிற்கிறது. அங்கே இருக்கிற புத்தகங்கள் திறக்கப்பட்டு ஒவ்வொரு மனிதர்களுடைய கிரியைகளும் அங்கே வாசிக்கப்படுகிறது. நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான் அங்கே நியாய தீர்ப்பு. பக்கத்துல இன்னொரு புத்தகம் இருக்குது, அதுதான் இந்த புக் ஆஃப் லைஃப், ஜீவ புத்தகம். இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறவர்கள் அழியாமல் வாழப் போகிறவர்கள். ஆக அந்த புத்தகத்துல யார் யார் பெயர் இல்லையோ அவர்கள் எல்லாரும் அந்த அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய பெயர் அந்த ஜீவ புத்தகத்துல இருக்குதா? இந்த இடத்துல வந்திருக்கு நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த ரட்சிப்பு மாத்திரம் போதுமா? நமக்குள்ள ஒரு தெளிவு வரணுங்க. ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தாச்சுன்னா எனக்கு இத்தனை மார்க் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய தெளிவு இருக்கிறது போல, நான் இன்றைக்கு மரித்தால் பரலோகத்துக்கு போவேன் என்கிற தெளிவு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு வரணும். நான் நல்லா சொல்றேன், நீங்கள் தனிப்பட்ட முறையிலே கர்த்தரோடு ஒரு தொடர்பை வைத்துக் கொண்டு, எப்படி நமக்குள்ள ஒரு நோயோ ஒரு பலவீனமோ வந்துட்டா சில ஃபுட் கண்ட்ரோல், சில பிசிக்கல் எக்ஸசைஸ், சில மெடிசன் எடுக்கிற சிஸ்டம், இதுலலாம் நாம எப்படி ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கிறோமோ அதே போல நான் பரலோகத்துக்குரியவன், ஆகவே இனி என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தாவிட்டால், நீங்க எத்தனை பிரதர், எத்தனை பரிசுத்தவான்கள் என்று இந்த உலகத்துல சொல்லப்படுகிற மனிதர்களுடைய கூட்டங்களுக்கு ஓடினாலும் சரி, நீங்க எந்த விதமான ஊழியங்களை செய்தாலும் சரி, உங்களுக்கும் பரலோகத்துக்கும் சம்மதமே கிடையாது. தனிப்பட்ட முறையிலே நாம் இதற்கு சில முயற்சிகளை எடுக்கணும். நாம் நியாய தீர்ப்பு நாள் வரை வாழுவோமா, அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பதாக நம்முடைய வாழ்வின் முடிவு இருக்குமா? இதை நாம் அறியோம். இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே,
நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற ஆசை முதல்ல நமக்கு வரணும். ஆகையினால்தான் அவர் பரலோகத்தை அவர் விவரித்ததை காட்டிலும் நரகத்தை ரொம்ப விவரிக்கிறார். இந்த நரகத்துக்கு நீ போகணுமா? நான் இந்த செய்திக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாகத்தான் ஒரு புத்தகத்தை படித்தேன். அதில் சில வசனங்கள் மிக அழகாக சொல்லியிருந்தார்கள். நான் அதை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 8:12 அந்த நரகத்தை குறித்து சொல்லும் பொழுது அது ஒரு பயங்கரமான இருள் சூழ்ந்த இடமா, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். இன்னுமாக மற்றொரு இடத்துல சொல்லப்பட்டுள்ளது, அது ஒரு அக்கினி சூளை. நீங்க எத்தனை பேர் செங்கல் சூளையை பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சுண்ணாம்பு காலவாசல் பார்த்திருக்கீங்களா? அங்க அந்த அந்த சுண்ணாம்பு கல்ல உள்ள போட்டு அதை சாஃப்ட் ஆக்குறதுக்காக, அதை மாவாக்குவதற்காக எரிப்பார். தக 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 நீர். அதே போல நீங்கள் அயன் அந்த இரும்பு உற்பத்தி செய்கிற இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த பர்னர் நீங்க பார்க்கலாம். நரகம் அப்படிப்பட்ட இடம். யோசித்து பாருங்க, ஒரு சின்ன நெருப்பு நம்ம கையில பட்டுதுன்னா துடிக்கிறோம் வேதனையில. ஆனால் அந்த பர்னருக்குள்ள நீ போகணும். அதுல உள்ள போன உடனே உயிர் போயிட்டா பரவாயில்லையே. இன்னுமாக வெளிப்படுத்தல் 21:15 சொல்லப்பட்டுள்ளது, அது ஒரு அக்கினி கடல். இமேஜின், அவனை சுற்றிலும் கண்ணு கட்டின தூரம் வரை அது அக்னிமயமாக இருக்கும். மார்க் 9:44 சொல்லப்பட்டுள்ளது, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் மேல புழு ஓடும், இந்த அக்கினியில் அது செத்து போகாது. இந்த அக்கினி ஒரே ஸ்பீட்ல எரிந்து கொண்டே இருக்கும், அது அணைந்து போகாது. வெளிப்படுத்தல் 14:11 சொல்லப்பட்டுள்ளது, இது ஒரு முடிவற்ற வாதை, அழியாத வாதை. சில நேரங்களில் நமக்கு சில நோய்கள், சில பாடுகள் இருக்கும்போது இன்னும் 2 நாள்ல சரியாயிரும், இன்னும் 4 நாள்ல சரியாயிரும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அது சரியே ஆகாதே. அதுக்கு முடிவே கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு சின்ன கூட்டமா உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்மில் ஒருத்தர் கூட இந்த வாதை உள்ள நரகத்துக்கு போகக்கூடாது, இந்த அக்னிக்கு போகக்கூடாது. நாம் எல்லோரும் நிச்சய ஜீவன் என்கிற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவித்து கர்த்தரோடு வாழ பிறந்தவர்கள். ஆகையினால்தான் கர்த்தர் ஒரு திருச்சபையிலே உங்களை உட்கார வைத்து சத்தியத்தை கற்றுத் தருகிறார், உங்களோடு தனிமையிலே பேசுகிறார். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களுடைய பெயர்களை அவர் ஜீவ புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களுடைய அந்த காரணம், எப்படி பெயர் எழுதுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி பார்ப்போம். யார் யாருடைய பெயர்களை எழுதுகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே சில வசனங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 21:27 வெளிப்படுத்தின விசேஷம் 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளது அருவருப்பானது அதில் பிரவேசிப்பதில்லை. அதாவது இந்த உலகத்துல நம்ம பாவத்துலதான் பிறக்கிறோம். தாவீது ராஜா சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். நாம் தீட்டுள்ளவர்கள், நாம் அருவருக்கப்படத்தக்கவர்கள். ஆக இயேசுவுக்கு முன்னதாக இந்த உலகத்துல இயேசுவுக்கு முன்னோடியாக ஊழியத்தை ஆரம்பித்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய முதல் பிரசங்கத்துல என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீங்க மத்தேயு 3:2 மத்தேயு 4:17 இயேசு ஊழியத்தை ஆரம்பிச்ச உடனே சொல்ற வார்த்தையும் அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபை மக்களுக்கு அவர் ஊழியம் செய்கிறார். அப்பொழுது அவர்களோடு அவர் சொன்ன ஒரு காரியம்,
அவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுங்கள்னு கற்றுக் கொடுக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வாழ்க்கை. அப்போ நான் பிறந்ததுல இருந்து நான் பாவத்துல தான் உற்பத்தியா இருக்கிறேன். என்னுடைய பிளட்ல அந்த பாவம் இருக்குது. அது முந்தின ஆதாமுடைய வம்ச வழியினால் வந்த அந்த சாபத்தின் ரத்தம். அப்போ இதுல இருந்து நான் விடுதலை பெறணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம், அதுதான் மனம் திரும்புகிற அனுபவம். இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நடக்கணும். நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறத பாருங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்படின்னா அந்த மனம் திரும்புதலுக்குரிய வெயிட் நீங்க பாருங்க. ஐயா, நீ மனம் திரும்புறதுனால பரலோகமே அர்ப்பணிக்குது. இந்த உலகத்துல நம்ம பாவத்துக்குள்ளதான் தத்தளிக்கிறோம். இந்த இடத்துல இருந்து ஒருவன் கர்த்தருடைய பிள்ளையாக மாறின அந்த வேளை பரலோகத்திலே கொண்டாடப்படுகிற வேளை. இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பரலோகத்துல நடக்கிற மிகப்பெரிய ஃபங்க்ஷன். யார் சொல்றார்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீ மனம் திரும்பிய நாள் பரலோகத்திலே மிக மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு உன்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது ஒரு தனிப்பட்ட அனுபவம். இது சர்ச்சில காலையில அந்த ஓய்வு நாள் ஆராதனையில பாவரிக்க சொல்றாங்களே அந்த அனுபவம் அல்ல. இன்னைக்கு நான் யூடியூப்ல ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த இடையில ஒரு கிளிப் வந்தது. அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் இயேசுவை அறியாதவர். அவர் சொல்றாரு, அவர் அந்த வீடியோ கிளிப்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சமீபத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். நான் அவர் பேரை சொல்ல விரும்பல. ஒரு பெரிய மனிதர் தான். பல கட்சிகள்ல இருந்தவர். இன்றைக்கும் அவர் நேர்மையாக பேசக்கூடியவர். அவர் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். பாவம் செய்தவர்களை அவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தப்படுத்துகிறார். இதுதான் அவர் சிலுவையில கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த பாவ மன்னிப்பு என்கிற அந்த நிச்சயத்தை நான் எத்தனையோ மத புத்தகங்களை படித்திருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னதை தவிர எந்த மத புத்தகங்களும் இதை குறித்து இவ்வளவு தெளிவாக சொன்னதில்லை. ஒருவேளை கிறிஸ்தவத்திலேயே பாவ மன்னிப்பு சீட்டு என்று சொல்கிறார்களே, அது அல்ல இது. உண்மையாக ஒரு மனுஷனை மனம் திரும்புதலுக்குள் வழி நடத்துகிற அனுபவம். இதனை யார் சொல்றா? ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் அவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது உலகத்துல எந்த மதத்திலும் சொல்லப்படாத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு இந்த சத்தியத்தை மறைக்கும்படியாக பிசாசானவன் வேறு உபதேசங்களை நம்மை சுற்றிலும் ஒலிக்க செய்து கொண்டிருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் ஏதோ யூடியூப்லயோ எதுலயோ ஒரு செய்தியை கொஞ்ச நேரம் போட்டு விட்டு கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம பரிசுத்தமான்னு நினைக்கிறோம். அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு காரியமே ஒழிய அதனால உனக்கு நன்மை ஒன்றுமே கிடையாது. நீ தனிப்பட்ட முறையிலே பாவ உணர்வு பெற்று ஒரு சாக்கடைக்குள்ள கிடைக்கிற ஒரு ஆடு, ஐயோ நான் அந்த சாக்கடைக்குள்ள கிடக்கிறேனேன்னு அது ஃபீல் பண்ணாதான் அது வெளியே வர முடியும். அந்த கெட்டகுமாரனுக்கு அந்த பண்ணி சாப்பிடுற உணவு கிடைக்கலங்க போதுதான் நான் இருக்கிற இடம் சரியில்லைங்கிற உணர்வு அவனுக்கு வந்தது. வசனம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் இந்த மனம் திரும்புகிற அனுபவம் வாழ்க்கையில இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பாதையை நீங்கள் இதுவரை கடந்து வராதிருந்திருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். தயவு கூர்ந்து ஒப்புக் கொடுங்கள். அந்த மனம் திரும்புகிற அனுபவத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். நீங்க வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு.
கர்த்தர் என்ன சொல்றாரு, என்ன செய்யறாரு? அவர் எல்லாத்தையும் நேசிக்கிறாரு. அதனாலதான் அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. லவோதிக்கேயா சபைக்கு சொல்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த எச்சரிப்பின் வார்த்தை உன்னிடத்தில் வரும் பொழுது உனக்குள்ள ஒரு கால்குலேஷன் உருவாகணும். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேளுங்க. உங்களை நீங்க கேளுங்க. இந்த செய்தியை காட்டிட்டு நீ நரகத்துக்கு போகக்கூடாது. நீ நித்திய அக்னிக்குள்ள போகக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க சங்கீதம் 68:20 பாருங்க. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. இது சரீர பிரகாரமான மரணத்தை சொல்லவில்லை, அந்த இரண்டாம் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அவர் ரட்சிப்பை அருளுகிறார். அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறப்பட்ட காரியமா இருக்கணும். நம்ம எல்லாரும் ரிஜிஸ்டர்ல நமக்கு ஞானஸ்நானம் பெற்ற தேதி இருக்கலாம், திடப்படுத்தல் பெற்ற தேதி இருக்கலாம். அதெல்லாம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நீ மனம் திரும்பின நாள் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கணும். இரண்டாவதாக பார்ப்போம். இன்னைக்கு மனம் திரும்பினவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டம் மனம் திரும்பின அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மனம் திரும்புதலிலே நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்கணும். இன்னைக்கு அதுதான் கடினமான காரியம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு, ரட்சிக்கப்பட்ட திரளான சபை மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? நான் ரட்சிக்கப்பட்ட நாள் எனக்கு தெரியும். அந்த நாளின் அனுபவத்திலே நான் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி திரும்ப பின்மாற்றத்துக்குள்ள போய்விடாதீர்கள். நீ எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை பார்ப்பீர்களே, ஆனால் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இன்னைக்கு இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு தப்பு பண்ற கூட்டம் அதிகமாயிடுச்சு. இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே கவனிக்கப்பட வேண்டிய காரியம். மற்றவர்களை பார்க்கிறோம், ஆனால் நம்மை பார்க்கிறோமா? கண்ணாடியில அடிக்கடி பார்க்கணும். நான் சொல்றது வேத புத்தகமாகிய கண்ணாடியில. நான் ஆதியிலே பெற்ற அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நான் நிலைத்து நிற்கிறேனா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அதைத்தான் சாலமோன் ஞானி அழகா சொல்கிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்புகளை உள்வாங்குகிற அனுபவம் வேணும். நீங்க தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஐ நோ ஜீசஸ். நான் தேவனை அறிந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் அருவருக்கப்படத்தக்க வாழ்க்கை வாழ்றேன். பிள்ளைக்கு அநேக ஊழியக்காரர்கள் விழுந்து போகிறதை நீங்கள் காண்கிறீர்களே, அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு அருவருப்பான காரியங்களை அவர்களை குறித்து பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி எடுக்கல. இதான் ரொம்ப சிக்கலான காரியம். நம்முடைய ஊழியம், நம்முடைய மற்ற காரியங்களை காட்டிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள ஒரு எஃபர்ட் எடுக்கணும். அததான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அந்த பின்பகுதியை வாசிக்கிறேன். எபிரேயர் 12:1 பின்பகுதியை வாசிக்கிறேன். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டுன்னு ஆரம்பிக்கிறார். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, அது ஆளா வரலாம்,
இட் மே பி a passion, it may be books, இல்ல அது ஒரு யூடியூப் சேனலா இருக்கலாம். உன் கையில இருக்கிற செல்போன்ல நீ செலவழிக்கிற நேரங்களாக இருக்கலாம். உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு அதுக்கு பிறகு விசுவாசத்தை காக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இந்த அனுபவம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியான அனுபவமாக இருக்கணும். நீ தள்ளப்பட வேண்டிய, உன்னால் ஒதுக்கி தள்ளப்பட வேண்டிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருக்கிற ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். சில மனிதர்களோடு நீ ஹலோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாத்திரம்தான் உன்னுடைய நட்பு இருக்க வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு சமானமாய் உட்கார்ந்து நீ பேசக்கூடாது. இதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விழுந்து போகிற ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, மூன்றாவதாக ஒரு காரியத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களோடு எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் கர்த்தர் அவனுடைய பங்கை எடுத்து போடுவார். ஆமா, இந்த புத்தகத்திலிருந்து நீ எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட உன் பேரை வெளியே எடுத்து போட்டுருவார். இன்றைக்கு இந்த வேத புத்தகத்தை நீ ஃபில்டர் பண்ணி நீ கடைபிடிக்க முடியாது. இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் இந்த முழு வேதாகமத்தையும் உனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். ஆவியானவர் உனக்கு பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை உனக்கு கடைபிடிக்க முடியவில்லை என்றால் உனக்குள் இருக்கிற ஆவியானவர் அதற்கு உனக்கு உதவி செய்வார். இதை விட்டுருவோம். அந்த ஐஸ்வர்யவான் வாலிபனிடத்துல இயேசு சொன்ன வார்த்தை, உன் பண ஆசையிலிருந்து நீ வெளியவான்னு அவர் சொல்லல. அவர் சொன்னது என்னன்னா, உனக்குள்ளதை வித்து தருத்தருக்கு கொடு அப்படின்னார். ரொம்ப டைரக்டாவே பேசிட்டார். முடியல, அவனால ஓடிட்டான். இதுதான் பொருளாசை. இன்றைக்கு நான் வேதத்தின் வார்த்தைகளை இதெல்லாம் கடினமான காரியமோ அதெல்லாம் விட்டு யார் பிரசங்கிக்காங்களோ அப்படிப்பட்ட பிரசங்கியரை நோக்கி ஓடிவிட்டு இருக்கோம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கடைசி நாட்கள்ல இந்த உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் எந்த பிரசங்கி பேசுறானோ அவன் திரள் கூட்டத்தை நரகத்துக்கு வழி நடத்துகிற பிரசங்கி. நீ ஜெபித்தா உன் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும். உன்னால முடியல அப்படின்னா நீ இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்து வச்சு நீ வேணா ஜெபிக்க. ஒரு வாரத்தை ஒரு வருஷம் சபையில சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதற்கென்று சொல்லி நீ ஒரு ஸ்பெஷல் கூட்டத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது, என்னுடைய நிச்சயம் அக்னியா அல்லது அது நிச்சயமான ஜீவனா? எனக்கு அருமையானது என்னுடைய அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வேதத்துல எந்த பகுதியையும் நம்ம நினைக்கிறோம் அந்த வசனங்களை நீக்கிறது உனக்கு முடியாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை விட்டு விடுவதற்கு உனக்கு உரிமை இருக்கு. அப்படி செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அப்படி செய்வாயானால் கர்த்தர் ஜீவ புத்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் அவர் உன்னுடைய பங்கை நீக்கி போடுவார். இன்னும் நீங்க உபாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பாருங்க, நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு, நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்க, தேவ வசனம் புடமிடப்பட்டவைகள், அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். அநேக காரியங்களை விதமாக கற்றுத் தருகிறார். நான் செய்தியினுடைய கடைசி நிமிஷத்துக்கு வந்துவிட்டு நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தபடியா பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பிலிப்பியர் 4:23, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க யோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது.
நாலாவதாக பாருங்கள், நீங்கள் மிஷனரி ஊழியத்திலே ஈடுபடுவீர்களே ஆனால் உங்க பேரு ஜீவ புத்தகத்துல மெயின்டைன் ஆகும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நல்லா கவனிச்சுக்க. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சொன்ன அந்த கட்டளை, உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த நற்செய்தியை கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னாரு. இது எல்லா கிறிஸ்தவர்கள் மேலும் விழுந்த கடமை. இது ஏதோ ஒரு குரூப்புக்கு உள்ளது அல்ல. ஒரு வருமானத்துல பெரும்பகுதி காஸ்பல் ஒர்க்குக்கு செலவு பண்ணப்படணும். உன் நேரத்துல பெரும்பகுதி காஸ்பல் ஒர்க்குக்கு செலவு பண்ணப்படணும். உன் திருச்சபையினுடைய தரிசனம் அந்த பகுதியில இருக்கிற உன் திருச்சபை இருக்கிற பகுதியை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தணும். அங்க காஸ்பல் சொல்லப்படணும். ஏன் இன்னைக்கு மதவாதிகள் வந்து விட்டதுனால இன்னைக்கு சுவிசேஷ ஊழியம் நின்று போகல. சபைகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்தனால அவங்களால ஒற்றுமையா சுவிசேஷ ஊழியத்துக்கு போக முடியல. அதுதான் ரீசன். ஆதி நாட்கள்ல சபைகளுக்குள்ள ஒற்றுமை இருந்தது. இன்னைக்கு சபைகளுக்குள்ள நமக்குள்ள துவேஷங்கள், பல காரணங்களால துவேஷங்கள் வந்து விட்டது. இங்க நீ சண்டை போட்டா எப்படி ஒன்னால ஒற்றுமையாக இன்னொருவருக்கு இந்த நற்செய்தியை கொண்டு செல்ல முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மிஷனரி ஊழியத்தை அசட்டை செய்வாயானால் உனக்கு பரலோகத்துல இடம் இல்லை. ரொம்ப அழகா பவுல் சொல்றார், அவங்கள் சுவிசேஷ ஊழியத்தில் எனக்கு உதவியாக இருந்தார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்துல இருக்குது. நீங்க மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 முடிய நீங்க கண்டிப்பா இந்த வசனங்களை நோட் பண்ணிக்கிடுங்க. நீங்க பிறகு பார்க்கலாம். மல்கியா 3:16 முதல் 18. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவர் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துர்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர்கள். அப்படி நியாய தீர்ப்பு நாள்ல அவருக்கு ஊழியம் செய்தவன் ஊழியம் செய்யாதவன் நீ எப்படி ஆண்டவர் கூடியணும்? இதைத்தான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், நான் வியாதியா இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள், நான் காவலில் இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். இதுதான் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவில்லை என்றால் உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து அது நீக்கப்படும். நீங்க இந்த தானியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை பாருங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். தானியேல் 12:2-3 எழுதிக் கொள்ளுங்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றால் அநேகரை அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துகிறவர்கள், மிஷனரி தரிசனம் உள்ளவர்கள், மிஷனரி ஊழியம் செய்கிறவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதி இந்த நற்செய்தி ஊழியத்துக்கு செலவு பண்ணப்படணும். செலவு பண்ணாம நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ என்ன பரிசுத்த வாழ்க்கை வாழ்றேன்னு சொன்னாலும் சரி, நீ பரலோகத்துக்கு போக முடியாது. 5ஆவதாக பாருங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 10:20 இதான் கடைசி குறிப்பு. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதுக்கு முந்தின வசனத்துல பாருங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குது. அப்போ என்ன, நமக்கு வரம் கிடைச்சிட்டு, பிசாசு விரட்டுற வரம் கிடைச்சிட்டு. அப்போ இந்த வரத்தை நினைச்சு அங்க இருக்கிற அப்போஸ்தலர்கள் சந்தோஷப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம்ப்பா நீ சந்தோஷப்படாத, இதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் உன் பேர்லாம் பரலோக புத்தகத்துல இருக்கு. அந்த ஜீவ புத்தகத்துல உன் பேர் இருக்கு பாரு, அதற்கு நீ சந்தோஷப்படு. அவர் மலை பிரசங்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம் என்று சொல்லி வருகிற ஊழியக்காரர்களை பார்த்து ஒரு சொன்ன வார்த்தை, நீங்கெல்லாம் என் பிதாவின் சித்தப்படி செயல்படலையே. அழகாய் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே உங்களை நான் அறியேன். இன்னைக்கு நான் ஊழியம் செய்வதனாலே பரலோகம் போய்விடலாம் என்று அநேகர் தப்பு கணக்கு போடுகிறார்கள். நான் அங்க போடுறேன், நான் ஃபுல் டைட். நீ மனம் திரும்பி இருக்கிறாயா? நீ பரிசுத்தத்துல வளர்கிறாயா?
ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பது உன்னுடைய தாகமாக இருக்கிறதா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஊழியம் அல்ல, ஊழியம் செய்யணும், ஆனால் அதுவே உன்னை பரலோகத்துக்கு அழைத்து சென்று விடாது. உன்னுடைய வாழ்க்கை இங்க அதுதான் ரொம்ப அழகா சொல்றாரு, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறது. அதுதான் நம்முடைய தரிசனம். நீங்க லூக்கா எபிரேயர் 12 22 முதல் 24, எபிரேயர் 12 22 முதல் 24 நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள். 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கு. பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற சர்வ சங்கமாகிய சபை. அப்போ ஒரு சபை பரலோகத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா அந்த சபையில இருக்கிற எல்லாருடைய பெயர்களும் பரலோகத்தில் இருக்கணும். இந்த சபை தான் வேத புத்தகத்துல மணவாட்டியாகிய சபைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் டிஎல்சில மெம்பரா இருக்கிறேன், நான் சிஎஸ்ஐல மெம்பரா இருக்கிறேன், நான் பரிசுத்தவான்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுற தி பெண்டிகாஸ்ட்ல மெம்பரா இருக்கிறேன். இப்படி ஏதாவது உங்களுக்கு சொல்லி சப்பக்கட்டு கட்டாதீங்க, அது அல்ல. உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு சபை இந்த உலகத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார், மணவாட்டியாகிய சபை. அது என்ன சபை? பரலோகத்திலே பேர் எழுதி இருக்கிற சர்வ சங்கமாகிய சபை. அது உலகளாவிய சபை, ஒரே சபை. இந்த சபையை அழைத்து செல்ல இயேசு வரப்போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் முன்னிலையிலே ஒரு எரிகிற நித்திய அக்னியை காட்டுகிறார். உங்கள் முன்னிலையிலே அழிவற்ற ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை காட்டுகிறார். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல பார்க்கிறோம், அங்கே நித்திய மகிழ்ச்சி இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? நீங்க வெளிப்படுத்தினால் 3ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்தை பாருங்க. சர்தை திருச்சபையின் தூதனுக்கு அவர் எழுதுகிற காரியம், தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் எனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட உடன் நடப்பார்கள். உலகத்துல நான் வெண் வஸ்திரம் தரிப்பதை சொல்லவில்லை, பரலோகத்துல அவர்களுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் பரலோகத்துல. ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், நல்லா கவனியுங்க, நீ சபைக்குள்ள இருந்தாலும் கிறுக்கி போடுகிற அந்த அனுபவம் உண்டு. ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் நான் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆண்டவர் சொல்லுவார், உங்க பேரை சொல்லி சொல்லுவார், இந்த உலகத்துல எனக்காக வாழ்ந்தவன், ஆகையினால் தான் இங்கே அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது. அவன் பேரு ஜீவ புத்தகத்துல இருக்குது. நிறைய பேரை ஜீவ புத்தகத்துல கிறுக்கியாச்சு, ஆனா இவன் பேரை கிறுக்கல. என்னென்ன காரியங்கள் நடக்குமோ அத்தனையும் வேத புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது. அது கிறுக்கி போடப்படக்கூடாது. வெளிப்படுத்தல் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தாவிப்பும் ஓடிப்போம். இந்த உலகத்துல உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் முடிவு வரப்போகிறது. என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான். நித்திய அக்னி வேண்டாம். நீங்க இந்த செய்தியை முடிஞ்சு இப்ப நீங்க போகும்போது உங்ககிட்ட பிசாசு சொல்லுவான், இதெல்லாம் நீ ஒரு செய்தி கேட்கிறியான்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் விசேஷமானவர்கள், நான் விசேஷமானவன். என்னோடு பேசினதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் விசேஷமானவர்கள், உங்களுக்கு நித்திய அக்னி கிடையாது. நீங்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். உங்கள் மரணம் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நாத்திகவாதியை போல நீங்கள் அலற மாட்டீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எத்தனை ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த 5 குறிப்புகளையும் மீண்டுமாக ஒருமுறை அலசி பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு அந்த நித்திய வாழ்க்கையை தந்தருள்வாராக. ஆமென். எங்களை நேசித்து வழி நடத்துகிற என் அன்பின் பரலோக பிதாவே, நித்திய ஆக்கனியா நித்திய ஜீவனா என்கிற கேள்வியை முன்வைத்து, அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நித்திய ஆக்கனைக்குள் போகக்கூடாது என்கிற
அந்த தலையங்கத்தின் கீழே நாங்கள் அதிகமாய் சிந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருவிக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி போகக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை ஒரு தற்பரிசோதனைக்குள்ளாக எங்களை உட்படுத்தும்படியாக நீர் எங்களை அழைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோமா என்கிற முதல் கேள்வியை எங்களை எழுப்பி நாங்கள் பார்த்து நீர் அழைத்திருக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, மனம் திரும்புதல் மாத்திரம் பத்தாது, மனம் திரும்புகிற அனுபவத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தை எங்களோடு பேசினேன். மாத்திரமல்ல ஆண்டவரே, மனம் திரும்புகிறவன் பரிசுத்தத்திலே வளர வேண்டும். ஒரு நாள் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன் என்கிற அந்த மமதையிலே நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. பரிசுத்தத்திலே நாங்கள் வளர வேண்டும். பரிசுத்தமாகிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி அவனவனுக்குரிய கிரியினுடைய பலன் என்னோடு கூட வருகிறது. நீதி சீக்கிரம் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் பரிசுத்தமாயிருக்கட்டும், துன்மார்க்கமாய் வாழுகிறவன் துன்மார்க்கத்தில் வாழட்டும், அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை தந்திருக்கிறது சுவாமி. மாத்திரமல்ல, நாங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு எங்களுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள், நிறைய போராட்டங்களும் பிரச்சனைகள் நெருங்கி சூழ்ந்திருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு, ஆமாண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை தொடக்கிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் தைரியமாய் ஓடும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை அறிந்து நெருங்கி நிற்கிற பாவங்களை, சுற்றி இருக்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே அந்த விசுவாச ஓட்டத்திலே ஓடுவதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள நீர் அழைத்திருக்கிறேன். மாத்திரமல்ல, வேத வார்த்தைகள் முழுமையும் ஆண்டவரை நாங்கள் ஆய்ந்து பார்த்து எல்லாவற்றையும் சொந்தமாக்கி நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை ஆண்டவரை நாங்கள் சில வசனங்கள், தேவையான வசனங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு கண்டிக்கிற வசனங்களை தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களாக அல்லாமல் எல்லா வசனங்களையும் ஆண்டவரே, இது எனக்காக எழுதப்பட்டது, என் நிச்சய வாழ்வுக்காக எழுதப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து எல்லா வசனங்களையும் ஆண்டவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாடும் பொழுது அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருக்கிற பங்கையும் ஆண்டவர் நீக்கி போடாமல் இருக்கிற அந்த ஜீவ வாழ்க்கை பெற்றுக்கொள்ள நீங்கள் அழைத்திருக்கிறேன். மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் மிஷனரி ஊழியத்திலே ஆண்டவரே இணைந்து வாழ்வதற்கு ஆண்டவர் அந்த ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, ஜீவ மிஷனரி ஊழியத்தை செய்கிறவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டது என்று சொல்லி, ஒன்று ஆண்டவரை மிஷனரி ஊழியத்தை நாங்கள் தாங்க வேண்டும், இல்லை அந்த மிஷனரி ஊழியத்தில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறீர்கள். ஆமாண்டவர், அப்படி ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்ப நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆண்டவரே அதுல பங்கு இருக்கிறது, ஊழியத்தில் பங்கு இருக்கிறது, அனைவரும் செய்ய வேண்டும் என்று அழைத்திருக்கிற சுவாமி. நற்செய்தி நாங்கள் அனைவரும் அறிவிக்க வேண்டும், அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும், அவசரமாய் அறிவிக்க வேண்டும் என்கிறது, எல்லாரும் பரலோகம் பெற வேண்டும் என்கிறது ஆண்டவரை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற கிரைட்டீரியா. இதை நாங்கள் உணராமல் ஓடாமல் இருக்க எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, பூமியிலே ஆண்டவரே எனக்காக பரலோகத்துல பூமியில எனக்காக வாழ்ந்தவர்கள் இந்த பெயர் பட்டியலே எங்களுடைய பெயர் காணப்பட உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே, என்ன வந்தாலும் ஆண்டவரை நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கல், உமக்காக நாங்கள் சாட்சியாய் நின்றவர்கள் என்று சொல்லி பரலோகத்திலே ஆண்டவரே நான் எல்லாருக்கும் முன்பாக அந்த பெயரை நான் அறிக்கையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லப்பட்ட வண்ணமாக அப்படிப்பட்ட நாமும் எங்களுடைய பெயர்கள் ஆண்டவரே அந்த பெயர் பெட்டியில் இடம்பெற்றிருக்கிற இடத்திலே நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, ஏதோ எங்களுடைய பிசாசுகள் ஓடுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்படுகிறதாக இல்லாமல் அன்பின் ஆண்டவரை பரலோகத்தில் எங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதற்கான சந்தோஷமே எங்களுக்கு மேலான சந்தோஷம். ஆமாண்டவர், பிசாசுகளும் அற்புதங்களை செய்கிறது என்று சொல்லி திருமறை சொல்கிறது. ஆகவே அற்புதங்களையும் அடையாளம் கண்டு ஏமாந்து போய் விடாதே, உன் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்கிறதிலே அதிலே உறுதியா இரு என்று சொல்லி ஆண்டவரை அழைத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, நாங்கள் நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நரகாக்கணிக்கு சொல்லும்படி அழைக்கப்பட்ட பரலோகம் ஆண்டவரே, பூமியில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வர வேண்டும் என்பதற்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்தினேன். நரகாக்கணி என்பது சாத்தானுக்கும் அவனுடைய தூதனுக்குமாக ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதுல நீ அவனோடு கூட சேர்ந்து அவன் குரலுக்கு இடைப்பட்டு அவனோடு கூட பங்கடைந்து விடாதே என்கிற எச்சரிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறது. ஆண்டவரே, என் சத்தத்தை கேட்டு என் சொல்படி நடந்து நான் வைத்திருக்கிற உனக்காக ஆயத்தம் பண்ண வச்சிருக்கிற அந்த பரிசுத்த நகரத்திலே நீ நிச்சயமாக என்னோடு கூட வாழ்வதற்கு நீ அழைக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்து அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து என்னுடைய சத்தியத்தில் நிலைத்து நின்று வாழ என்று சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தாவே, ஆமாண்டவரே, அந்த வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியத்தை மீண்டுமாக நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் மறுபடியும் கேட்டு எங்களை சுய ஆய்வுக்குட்படுத்தி எங்களுக்கு இருக்கிற தடைகளை ஆண்டவரை தள்ளிவிட்டு ஆமாண்டவரே பரிசுத்தத்திலே நாங்கள் நிலைத்திருக்க, வளர, அன்பின் ஆண்டவரை நிலை கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆமாண்டவரை கொடுத்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். வேதாகமத்தை முழு வேதாகத்தையும் ஆண்டவரை நாங்கள் அதை படித்து அதன் மூலமாக எங்கள் வாழ்வை ஆதாயமாற்றிக் கொள்ள
நஷ்டப்படுத்தாதபடி, எங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதபடி காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் தந்த அந்த தரிசனத்திலே ஆண்டவரே, மிஷனரி பணியிலே ஓடிப்பட்டு ஆத்தும ஆதாயங்களை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் எங்க ஆத்தும ஆதாயப்பட்டால் போதும் என்கிற அந்த குறுகிய மனப்பான்மையோடு இல்லாமல், ஆமாண்டவரே, நரகத்தை நோக்கி ஓடுகிற மக்களை திருப்புகிற பாத்திரங்களாக, ஆமாண்டவரே, நாங்கள் அவர்களுக்காக கண்ணீரில் நின்ற அந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு திருப்பொருளாக மாறத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். சாட்சி நன்மை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கு வச்ச ஒவ்வொருவரையும், இந்த நாளில் சத்தியத்தை கொண்டு வந்த அதிகாரியும் அங்கு வச்ச ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரை வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் மீண்டும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருந்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.